ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐலேருந்து நம்மளுக்கான கிளர்க்கான போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெஃபினட்டாக ஒரு பம்பர் மாதிரி தான். நிறைய வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டெஃபினட்டாக ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறான்னு தான் இன்னைக்கு கரண்ட் டேட்டில் ஓப்பனிங்கில் இருக்குது. அதாவது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை ஆன்லைனுக்குள்ளே போனீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக ஃபுல் டீட்டெயில் போடுறேன். இப்போ நம்ம வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வேகன்சிஸ் எவ்வளோன்றத முதல் பார்த்துடலாம். உங்களுக்கு வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் வந்துட்டு ஒரு நல்ல வேகன்சிஸ் வந்திருக்கு. எஸ்சிக்கு வந்து 267, அதாவது 267, எஸ்டிக்கு 14, ஓபிசிக்கு 380, இடபிள்யூஎஸ்க்கு 141, ஜெனரலுக்கு 608 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஆக மொத்தம் 1410 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஹையஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து இது ஒரு நல்ல வேகன்சிஸாக இருக்கும். அது போக பேக்லாக் வேகன்சிஸும் இருக்குது. அதில் வந்து எஸ்டிக்கு மட்டும் ஒரு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இது கிளர்க் லெவல் போஸ்டிங்னால. ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் மஸ்ட்டு, தமிழ் நல்லா ஃப்ளூவன்ஸாக பேச தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி நீங்கள் அதர் டீட்டெயில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியை பொறுத்தளவு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியை பொறுத்தளவு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அவங்க எல்லாத்துக்கும் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரெகுலர், நம்மளுக்கு சேம் தான். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து தமிழில் தான் நடக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கும். ஒரு ஆன்லைன் சிபிடி தான் இது வந்து, அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இருந்தாலும் வந்து தமிழில் தான் உங்களுக்கான எக்ஸாம் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றதை பற்றி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தோன்னா 30 கொஸ்டினுக்கு 30 மார்க் வரும். இதுவே வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 35க்கு 35 கொஸ்டின்ஸ் வரும். ரீசனிங் வந்து 35க்கு 35 மார்க் வரும். ஓவரால் வந்து 100 மார்க் 1 மார்க்கு நடக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 50க்கு 50, ஜென்ரல் இங்கிலீஷ் 40க்கு 40, குவான்டிட்டிவ் அண்ட் ஆப்டிடியூட்க்கு வந்து 50க்கு 50, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மட்டும் 50க்கு 60. 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கான டைமிங் இருக்கு. 200 கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கு. 190 கொஸ்டின் இருக்கு. 200 மார்க் வரையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே எலிஜிபிள். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழில் நீங்கள் படிக்கலை, அதாவது எந்த லாங்குவேஜ், எந்த லோக்கல் லாங்குவேஜோ அதில் நீங்கள் படிக்கலை அப்படின்னா உங்களுக்கான வெர்பல் டெஸ்ட் மட்டும் இருக்கும். நீங்கள் எப்படி பேசலாம் வைக்கலான்றதுக்கான வெர்பல் டெஸ்ட் இருக்கும். அது ஒரு 20 மார்க்ஸ், அதாவது 20 மார்க் வெர்பல் டெஸ்ட்டு. நவுன் வெர்பல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது ஒரு 30 மார்க் ஓவரால் அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னு வரும். இப்போ நீங்கள் 10th 12th வந்து தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல வந்திருக்க மெயினான டீடைல்ஸ். அஸ் யூசுவல் ஃபீ பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நில்லு தான், ஃபீ கிடையாது. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் 750 ருபீஸ் வந்து ஃபீ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறன்ற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் போடலாம். இது வந்து கரண்டாக வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். இவ்வளோ வேகன்சிஸ் வந்து வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக படித்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட் தான் இது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும், இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம டெஃபினட்டாக ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். அப்ளிகேஷனுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.